குட் ஈவினிங் மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான டே வைகுண்ட ஏகாதசி தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா 2 கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. ஆனால் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அது இப்போ பார்க்க முடியாது. இன்னொரு கோயிலான அஷ்டபூஜ பெருமாள் கோயில், அதாவது 8 புஜங்கள் 8 கைகளில் 8 ஆயுதங்கள் வச்சுருப்பார். அந்த பெருமாள் கோயிலில் தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அலங்காரமாக இருக்குதுன்னு பாருங்கள். பூ, பழம், காய், கனி எல்லா வெரைட்டிஸும் வச்சு அலங்காரம் நம்ம உள்ளே போய் நுழையும் போது அவ்வளோ கோவிந்தா கோவிந்தான்ற அந்த ஆரா வைப் எல்லாமே செம்ம கூஸ்பம்பாச்சு எனக்கு. இந்த படிக்கட்டு ஏறும்போது நம்ம ஏதோ ஒரிஜினல் சொர்க்கவாசலில் தான் போய் ஏற போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம கடைசியாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக பெருமாளை பார்க்க போகிறோம், சேவிக்க போகிறோன்னு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்பில் தான் நான் போயிட்டே இருந்தேன். ஃபைனலி நாமளும் பெருமாளை சேவிச்சாச்சு. இதோ பாருங்கள், அவரோட மூலவர் இவர் தான். அஷ்டபூஜை பெருமாள்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசலில் அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பெருமாளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லக்ஷ்மி பூவராக பெருமாள் இருப்பார். மடியில் லக்ஷ்மி இருப்பாங்க, பெருமாளுக்கு மடியில். ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் இவர். நம்மளால் அம்பாவில் தான் ஃபோட்டோ எடுக்க முடியல, புஷ்பவல்லி தாயார் அம்மாவை எல்லோரும் மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க. இவரை கண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம. நான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். 2 கோயிலில் ஒரு கோயில் கிடையாது நம்ம ஊரில். எல்லா ஜனமும் நம்ம கோயிலுக்கு தான் வரும்னு நினச்சேன். ஆனால் நான் ஒரு 4:30க்கு போயிட்டு 5 o'clock ரிலீவ் ஆகி வந்துட்டேன். பெருமாளை சேவிச்சாச்சு. இவர் அஷ்டபூஜை பெருமாள் உற்சவர். இவருக்கு திருமஞ்சனம் நடந்துகிட்ருக்கு ஈவினிங் டைமில். அதை கொஞ்ச நாள் கண்டு சேவித்து முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு லட்டு ஒரு புளியோதரை கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு. நமக்கு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசினாலே இன்னொரு ஸ்பெஷலான ஒன்று என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தாயபாஸ் அன்றைக்கி ஹோல் டே விளாட்லாம். நைட்டு கண் முழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த கேம் வேணாலும் விளாட்லாம். தாயபாஸ் விளாட்லாம், பரமபதம் விளாட்லாம், அன்றைக்கி பாம்பில் இறங்கி சறுக்கி விளாடலாம். அந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஜாலியாக விளாட்லாம். இந்த மாதிரி கம்மியான டைமில் யார் சொர்க்கவாசல் சேவிச்சிங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த கேம்ஸை ஃபாலோ பண்ணி விளையாடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.